இந்த பஸ்ஸுக்காகலாம் சூனாப்பானா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னு சாயங்காலம் 4 மணிக்கு நிக்க ஆரம்பிச்சோங்க. கிட்டத்தட்ட 5:30 மணி ஆயிடுச்சு. 1 1/2 மணி நேரமா பஸ் வரல. ஃபைனலா பஸ் ஏறியாச்சு. எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பந்தல்குடிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். அது தூத்துக்குடி பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். தூத்துக்குடி பஸ் எதுவுமே வந்து பைபாஸ்ல போயிருங்கிறனால நிக்கல. அதனால அருப்புக்கோட்டை வரைக்கும் போயிட்டு, அருப்புக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து டவுன் பஸ் மாறி பந்தல்குடி போயிடலான்னு பிளான் பண்ணி போயாச்சு. பந்தல்குடிக்கு எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு ரிலேட்டிவோட மேரேஜுக்கு தான் போயிருந்தோம். ரிலேட்டிவோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சு. நம்ம ஜிகே வாசன் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. என்னடா திடீர்னு மண்டபத்தில இவ்வளோ கூட்டமா இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ரோல அவரே உட்காந்துருந்தாரு. அது அவருக்கு இருக்கிற வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாவே இருந்துச்சு. வந்து மணமக்கள வாழ்த்திட்டு கொஞ்ச நேரத்தில சாப்பிட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ மண்டபமே ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்த வேலைய பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு முடிச்சுட்டு போனதும் நம்மளும் போய் ஸ்டேஜில போய் ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்படியே கீழ போய் சாப்பிட போயாச்சு. சாப்பிடுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேட்டரிங் வந்து சாத்தூர்ல இருந்து வந்து பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். பாண்டியன் கேட்டரிங் சர்வீசஸ்ன்னு. நம்ம டின்னர் மட்டும் தான் சாப்பிட்டோம். குலோப் ஜாமுனு, அதுக்கப்புறம் வந்து பொடி இட்லி, இட்லி, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்து பரோட்டா, இடியாப்பம், இந்த மாரி நெறைய வெரைட்டீஸில டிஃப்ரெண்ட்ஸா வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த காளான் பிரியாணி, ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா வச்சிருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி இந்த மாரி வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. அத சாப்பிட்டுட்டு என்ன ஒரே ஒரே இதில எல்லாத்தையும் வரிசையா வச்சது தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுங்கிற கன்ஃப்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அத தனித்தனியா வச்சிருந்துருக்கலாம். டேஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பன்னீர் பட்டர் மசாலா, பொடி இட்லிலாம் சூப்பராவே இருந்துச்சு. அந்த இட்லியுமே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் இன் ஷேப்ல பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா சாஃப்ட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்க மேரேஜும் இதே மாரி கிராண்டா நடக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சிம்பிள் மேரேஜே எனக்கு ஓகேப்பா அப்படின்னு நெனைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாட்டா.